இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஜிம்மி ஆண்டர்சன் வந்து டெஸ்ட் கரியருக்கு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ஏற்கனவே T20 மற்றும் ODIக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் முன்னாடியே. ஸோ இன்னும் டெஸ்ட் கிரிக்கெட் மட்டும் ரொம்ப நாளாக லாங்கிடியூடாக விளையாடிட்டு இருந்தார். ஸோ 21 வருஷம் கரியர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டாக ஸ்பெண்ட் பண்ணி இப்போ வந்து அவர் ரிட்டையர்மெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லெஜெண்டரி பவுலர்னு தான் சொல்லுவேன். ரீசன் என்னென்னா 704 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஆஸ் ஏ பவுலராக இவர் தான் நம்பர் 1 ஃபாஸ்ட் பவுலர். 700 விக்கெட்ஸ் எடுத்தது டெஸ்ட்லேருந்து தான் சொல்லுவேன். ஸோ இது வரைக்கும் எந்த ஃபாஸ்ட் பவுலர் எடுத்ததில்ல. அது இல்லாமல் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கார். ஃபஸ்ட்டில் 2ல் இருக்குது ஸ்பின்னர்ஸ் தான். இவர் ஒருத்தர் மட்டும்தான் பேசரில், அதுவும் டாப் 3ல் இருக்கிற ஒரே பேசர் இவர் ஒருத்தர் தான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இவர் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார். இது சாம்பியன்ஸ் ட்ராஃபி பற்றி பேச ஆரம்பிப்போம் கைஸ். ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி இப்போ வந்து எங்கே வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, யார் ஹோஸ்ட் அப்படி பண்ணுறாங்கன்னா, பாகிஸ்தான் தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பாகிஸ்தான் ஹோஸ்ட் பண்ணால் மேக்ஸிமம் இந்தியா வந்து உள்ளே போக மாட்டாங்க கைஸ். ஸோ BCCI அலோடே பண்ண மாட்டாங்க இந்தியன் பிளேயர்ஸாக அங்கே பாகிஸ்தானில் போய் விளாட்ற மாதிரி. ஸோ நம்மளுக்கு வேணும் ஹைப்ரிட் மோடுக்கு தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வெக்கேஷன் கேட்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா vs பாகிஸ்தான் இந்த மேட்சும் நடக்கிறதுக்கு இந்த வருஷம் சான்ஸுகள் குறைவு தான் சொல்லிட்டு இருக்காங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து போகலன்னா வேறு யார் போவான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா குவாலிஃபை ஆயிடுவாங்க தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா நம்மளுக்கு பதிலாக வந்துட்டு குவாலிஃபை ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேபிளில் மொத்தம் 8 டீம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா குரூப் A, குரூப் Bன்னு பிரித்து வச்சுருக்காங்க. இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து, பங்களாதேஷ் இவங்களாம் ஒரு குரூப்பு. B குரூப்பில் ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, ஆப்கானிஸ்தான்லாம் ஒரு குரூப்பாக இருக்காங்க. ஸோ இப்போ இந்தியா வெளியே போயிடுச்சுன்னா ஸ்ரீலங்கா அங்கே உள்ளே வந்துடுவாங்க. சப்போஸ் இந்தியா வெளியே போகிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா ஹைப்ரிட் மோட். ஸோ ஹைப்ரிட் மோடை துபாயில் அவங்க கண்டக்ட் பண்ணாலும் மேட்சஸ் நம்ம இந்தியாவுக்காக துபாயில் கண்டக்ட் பண்ணாலும் ஓகே தான். இல்லை ஸ்ரீலங்காவில் போய் கண்டக்ட் பண்ணாலும் ஓகேன்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த 2 இடத்துல ஏதாவது கண்டக்ட் பண்ணாங்கன்னா, ஹைப்ரிட் மோடில் மேட்சஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்கன்னா இந்தியா மஸ்ட்டாக விளாடுவாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படி தான் சொல்லுவோம். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஏன்னா 2023 பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து இந்தியாவில் அலோட் பண்ணி வந்து விளாண்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி திருப்பி கண்டினியூ ஆகணும். ஏன்னா நாங்கள் வந்து உங்கள் நாட்டுக்கு வந்துட்டோமே பாகிஸ்தான் பிளேயர்ஸ். ஸோ பாகிஸ்தான் வந்து நாட்டோட நாங்கள் வந்து ஹைப்ரிடாக போகல அப்படின்னு முடிச்சுட்டாங்கன்னா, ஸோ இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளாட மாட்டாங்க. அவ்வளோதான் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்ச வீடியோவில் தான் பை கைஸ்.